ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். காந்தாரா சாப்டர் 1. ஐயோ, அதை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ண போறியா? ஏற்கனவே ஊறுபட்ட பேர் அதுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காங்க, நீனும் பண்ண போறியா அப்படின்னா அந்த படத்தை குறித்தெல்லாம் விமர்சனம் பண்ண போகிறதில்ல. படம் நல்லா தான் வந்திருக்கு. 8-9 நாளை கடந்துருச்சு. 400 கோடிங்கிறதெல்லாம் கிராஸ் பண்ணிடுச்சு. 1000 கோடியை இது தொடுமா அப்படிங்கிறது தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு காந்தாரா ஒன்று வந்தது இல்லையா, அதுவே 15 கோடி செலவு பண்ணி கிட்டத்தட்ட 450 கோடி வரைக்கும் லாபத்தை ஈட்டியது பாக்ஸ் ஆஃபிட்டு. இது 125 கோடி செலவு பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. கண்டிப்பாக 800 கோடியை தொடும் அப்படிங்கிறாங்க. சாதாரணமாக இந்த படத்தை எடுத்தாங்கன்னா அந்த படத்துடைய ஹீரோ டைரக்டரு இவங்க ப்ரொமோவுக்கு எங்கே பார்த்தாலும் போவாங்க. அதே போல் ரிஷப் ஷெட்டி பல மாநிலங்களுக்கும் போகிறாரு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இது எடுத்த அனைத்து மொழிகளிலுமே இது நல்லா போயிட்டுருக்குங்கிறது தான். அதாவது ஒரிஜினல் வெர்ஷன் கன்னடாவில் எடுத்திருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க வேறு ஏதாவது ஒரு இதில் இல்லைன்னா ஹிந்தியில் எதுலையாவது ஒன்று போகும் அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லை. மராட்டியில் எடுத்திருக்காங்க, அது போகுது. ஹிந்தியில் எடுத்திருக்காங்க, அது போகுது. தெலுங்கில் போகுது. அங்கங்கே டாப் ஹீரோஸ் இந்த படத்திற்கு ப்ரொமோஷனுக்கு அவங்களே வராங்க அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தை குறித்து ஒரு பாசிட்டிவ் சைன். பாலிவுட்லேயே கூட என்னென்னா, ஒரு தென்னிந்திய படம் ஏற்கனவே காந்தாராவும் வெற்றி, அப்பொழுதும் இதே பேசினார்கள். இப்பொழுது சாப்டர் 1 வந்த பொழுதும் ஒரு தென்னிந்திய படம் எப்படி மேக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுகிறது, இதையெல்லாம் இந்த பரிச்சார்த்த முயற்சியை பாலிவுட்டில் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களே பேசுகிற அளவுக்கு இப்போ காந்தாரா சாப்டரை ஒன்று பார்க்குறாங்க. சரி, ஏன் இப்பொழுது நம்ம இந்த காந்தாராவை பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இதுக்காக தான் பேச வேண்டியதாக இருக்குது. கன்னட படம் காந்தாரா ஓடிக்கிட்டு இருக்குது தாறுமாறா. ஆனால் தமிழ் படம் ஏன் ஆகுது இப்படி நேர்மாறா? மலையாள படம் ஓடுது, கலக்குது, லோக்கா. ஆனா இங்க தமிழ் திரையுலகம் ஆகுது வீக்கா, பட உலகம் ஆகுது ஷாக்கா. கேட்டா பட்ஜெட் பத்தலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது சாக்கா. படம் எடுக்கிறது என்ன ஒரு ஜோக்கா? கதாநாயகனோட காட்சிட்டுக்காக பிடிச்சிக்கிட்டு இருந்தா போறாது காக்கா. டெய்லர்னு சொன்னாக்கா துணியில போட தெரியணும் டாக்கா. தயாரிப்பாளர்னு சொன்னா படம் எடுக்க தெரியணும் நேக்கா. தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் இவர் டி ராஜேந்தர். அவரே இப்போ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தமிழில் இது போல் படங்கள் பண்ணுறது இல்லையே, காந்தாரா இப்பொழுது வெற்றி கன்னட படம் இப்படி வெற்றி பெறுகிறதே அப்படின்லாம் சொல்லியிருக்கார். மலையாளத்தில் படத்தை வரதை பற்றிலாம் அவர் சொல்கிறார். தமிழில் இப்படி படம் வந்தது இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ காந்தாரா சாப்டர் 1 என்ன சொல்கிறாங்க, அந்த கடைசி 15 நிமிடம் அந்த கடவுளை அந்த சிவன் போல் அவர் வரக்கூடிய அந்த காட்சியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அரியேனே சிவனேன்னு ஒரு பாட்டு, அது மதன் கார்கி அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார். அவருக்கும் நம்ம பாராட்ட சொல்லணும். என்னதான் இருந்தாலும் வைரமுத்து பையனாக இருந்தால் கூட அவரை நமக்கு வாழ்த்து நம்ம சொல்லணும். இந்த பாடலை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. அந்த பாடல் எடுக்கப்பட்ட விதம் இதெல்லாம் பற்றி எல்லாரும் ஸ்லாகிச்சு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்த நடிகை ருக்மிணி வசந்த் அவங்கள நேஷ்னல் க்ரஷ் அப்படின்னு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க அழகாகவும் இருக்காங்க, அழகாகவும் நடிச்சிருக்காங்கங்கிறது ஒரு பக்கம். தமிழில் இப்படி ஒரு வைப்பு, இப்போ அது புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்களா, வைப், அந்த 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 ஸ்பிரிச்சுவல் வைப், அதை பார்த்தாலே எங்கள் எல்லாருக்கும் இந்த கடைசி 15 நிமிடம் அப்படியே மயிர் கூச்சரிக்கிறது. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கோம் போல் இருக்குது அப்படின்னு பல ரசிகர்கள் சொல்கிறதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம் அந்த காந்தாரா சாப்டர் 1 பற்றி. இது போல் பல படங்கள் தமிழ் படத்தில் மயிர்குச்செறியக்கூடிய அளவுக்கான காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க. குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்தெல்லாம் பல சாதனைகளை புரிஞ்சுருக்காங்க. அதனால் தமிழ் படத்தில் இப்படி வந்ததே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். 1989 2 மில்லியனுங்கிறாங்க, 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. அது இப்போ அப்படின்னு போனீங்கன்னா இப்போ நடிகர்களுடைய சம்பளம் அப்படின்னா 20 கோடின்னு வச்சுக்கங்களேன். இப்போ இருக்கிற மதிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் கரகாட்டக்காரன். அந்த படம் வந்த பிறகு ராமராஜனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்தது, கனகா எந்த அளவுக்கு அந்த ஹீரோயினாக நடித்தவங்க, இப்போ எப்படி ருக்மிணி வசந்த் சொல்கிறோம்ல, அதே மாதிரி கனகாவுக்கு எப்படி ஒரு
பல வாய்ப்புகள் கிடைச்சது அப்படிங்கிறது. கவுண்டமணி செந்தில் அந்த காம்பினேஷன் அவங்களுடைய அது 100வது படம், அது அவங்களுக்கு எப்படி ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு மெகா ஹிட்டாக வந்து இந்த காம்பினேஷன் தான் அடுத்தது எல்லா படத்துலையும் வரணும்னு எல்லா டைரக்டர்களும் அவங்கள தேடி தேடி புக் பண்ணது. இப்படின்னு அந்த கரகாட்டக்காரனை வச்சு நடந்த பல மாற்றங்கள், அந்த சினிஃபீல்டில் நடந்த மாற்றங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த படத்தை எழுதி இயக்கியது கங்கை அமரன். அற்புதமான இசை, இந்த மாங்குயிலே பூங்குயிலே இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இளையராஜாவுடைய அற்புதமான இசை, நடனம், கிராமிய இசை, நாட்டுப்புறம் எல்லாமே வந்து எப்படி சாப்டர் 1 காந்தாராவில் எங்களுடைய ஃபோக் மியூசிக்கை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், எங்களுடைய குலதெய்வத்தை அதில் காட்டியிருக்கணும்னு எப்படி ரிஷப் ஷெட்டி சொல்கிறாரோ, அதே போல் இளையராஜா கங்கை அமரன் என்னென்ன சொன்னாங்க, அவங்க எங்களுடைய கிராமிய பாடல்களை, நாட்டுப்புற பாடல்களை நாங்கள் சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்கோங்கிறப்ப அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் மதுரையில் ஒரு சில தியேட்டர்களில் 1 வருடங்கள் ஓடியது அப்படிங்கலாம் பார்க்குறோம். டூரிங் தியேட்டர்ஸ் ஏபிசி சென்டர் அது எல்லாத்துலேயும் ஓடுனுச்சு. அப்புறம் டூரிங் தியேட்டர்ஸ் அதுலேயே பல நாட்கள் பல வாரங்கள் ஓடி சாதனை புரிந்தது தான் கரகாட்டக்காரன். இந்த கரகாட்டக்காரனில் இந்த வைபு சீன் சொல்கிறான்ல, எப்படி காந்தாரா சாப்டரில் கடைசி 20 நிமிடங்கள் சொல்கிறாங்க, அதே போல் இந்த மாரியம்மா பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு வரும் பொழுது சில தேட்டர்களில் நாங்கள் வேப்பிலை கொடுக்குறோம், இங்கு வேப்பிலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுக்கு வேப்பிலாம் கொடுத்து அவங்களுக்கு சாமி ஆடின அந்த அளவுக்கு வைபை ஏற்படுத்திய படம் தான் கரகாட்டக்காரன். சரி, இப்போ இதில் என்ன ஏன் நீ சொல்ல வர அப்படின்னா, நம்முடைய ஃபோக் நாட்டுப்புறம், நம்மளுடைய குலதெய்வம், இதை பற்றியெல்லாம் எந்த ஒரு அதை கேவலப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் அதை கொச்சைப்படுத்தாமல் அந்த வழிபாட்டை செய்பவர்களை கிண்டல் கேலி செய்யாமல் ஒரு படத்தை எடுத்தால் அந்த படத்தை மக்கள் தேடி தேடி பார்ப்பார்கள் அப்படிங்கிறதுடைய உதாரணம். அப்பொழுது கரகாட்டக்காரன் எப்படியோ இப்பொழுது காந்தாரா சாப்டர் 1. இதை குறித்து அவர் ரிஷப் ஷெட்டி சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். என்னென்னா, ஆன்மீகம், இந்த நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறப்ப சொசைட்டிலே ஏற்கனவே வந்து இந்த வேறுபாடு அப்படிங்கிறது இருக்குது, மேலே கீழே ஒரு ஜாதி அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த ஆன்மீகம்ங்கிறது ஒன்று வந்துட்டால் அந்த தெய்வ நம்பிக்கையில் பெரிய அளவு வேறுபாடு இருக்காது. அவங்க வந்து காட்டில் இருக்கிறவங்க அவங்களும் ரொம்ப தீவிரமான பக்தியோடு இருப்பாங்க, வெளியில் மற்றவங்க இருக்கிறவங்களும் அந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கிறாங்க. இந்த பக்தி, இந்த தெய்வ அந்த சிந்தனை தான் 2 பேரையும் பிரிட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு இது. இந்த பிரிட்ஜ் பண்ணக்கூடிய, இந்த வேற்றுமையை உடைக்கக்கூடிய வேலையை நான் இந்த ஆன்மீகத்தின் மூலமாக என்னால் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்து தான் இந்த காந்தாரா அந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, இதை எந்த அளவுக்கு குறைக்கிறோம், எந்த அளவுக்கு உடைக்கிறோம், அதை வந்து இணைக்கக்கூடிய பிரிட்ஜ் எது அப்படின்னா அது தெய்வ நம்பிக்கை, ஆன்மீகம். இதை குறித்த படத்தை 2 எடுத்திருக்கார், காந்தாரா, இப்போ காந்தாரா சாப்டர் 1, 2மே சக்ஸஸ். இப்போ நான் சொன்ன கரகாட்டக்காரனும் அப்படித்தான். அதாவது தெய்வ நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு சில பேரும் தவறு செய்வான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ராஜா பரம்பரையில் இருக்கிறவங்க தவறு செய்கிறாங்க, ஆனால் சாதாரண மக்கள் உண்மையாக அந்த பக்தியை காட்டுறாங்க, அது ஒரு பக்கம். இந்த வழிபாடு செய்யக்கூடியவங்களே அந்த தெய்வத்தை வைத்து நம்ம புது சக்தியை ஏற்படுத்தி மக்களை எல்லாம் நம்ம வந்து கட்டுப்பாடு வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த இனத்திலேயும் இருக்கிறவங்களையும் இதில் காட்டுறாங்க. இதே போல் நீங்கள் கரகாட்டக்காரனே ஒரு தர்மகர்த்தா எவ்வளவு தவறு செய்கிறார் அப்படிங்கிறதையும் அதுலேயும் காட்டியிருப்பாங்க கரகாட்டக்காரன். அதனால் பக்தி இருக்கிறவங்க தப்பு செய்ய மாட்டான் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் உண்மையான பக்தி இருக்கிறவன் எப்படி நடந்து கொள்வான் அப்படிங்கிறது தான் 2 படமும் சொல்கிறது. அதனால தான் 2 படமும் மக்கள் வந்து அதை பெர்சீவ் பண்ணி பெரிய அளவு வெற்றி படமாக ஆக்குனாங்க. அப்படிங்கிறதுக்காக 2 ஒப்புமையை உங்களுக்கு சொல்கிறேன், கரகாட்டக்காரனும் காந்தாராவும் அப்படின்னு. ஆகவே இந்த தமிழ் சினிமா இந்த ஆன்மீகம் பக்தி இதிலேருந்து விலகி இப்பொழுது பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சப்ஜெக்டில் பல படங்கள் பண்ணுறாங்க. இதுதான் சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த காந்தாரா இப்பொழுது வந்திருக்கு, அதோட இப்போ இட்லி கடைன்னு ஒரு படம் வந்தது, அதுவும் தனுஷ் நடித்த படம், அதுவும் கூட ஃபீல் குட் மூவி தான், நல்ல படம் தான். அந்த படம் ஏன் பெரிய அளவு பேசப்படலைன்னா அதுக்கு காரணம் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க தான் காரணமாக இருக்குமோ தவிர
தனுஷின் மீதோ அந்த கதையின் மீது பெரிய அளவு யாருக்கும் கோபம் இல்லை, அது நல்ல படம் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்திலும் குலதெய்வ வழிபாடு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் அதற்காக தனுஷை பாராட்டலாம். இந்த காந்தாராவின் வெற்றி, இந்த ஃபீல் குட் மூவியாக வந்த இட்லி கடை வெற்றி, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சுகி சிவம்னு ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் முகத்தில் மிகப்பெரிய கரியை பூசி இருக்கிறார்கள். காரணம் அவர் தான் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தான் ஜாதியை கெட்டிப்படுத்துகிறது, இதுதான் தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய கேடு அப்படின்லாம் சொன்னார். இந்த படங்கள், இந்த குலதெய்வ வழிபாட்டை வலியுறுத்தக்கூடிய இந்த படங்களை தான் மக்கள் மிகப்பெரிய அளவு போற்றி இருக்கிறார்கள், வசூலையும் மிகப்பெரிய அளவு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே எப்பவும் போல் இந்த பழைய படம், நான் அந்த கரகாட்டக்காரன், மற்ற படங்கள் எல்லாம் சொன்னேன், திருவிளையாடல் போன்ற படங்கள்லாம் இங்கே எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குது, ஆன்மீகம் சம்பந்தமாக தெய்வ பக்தியை காட்டக்கூடிய படங்களை எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் தமிழ் திரையுலகில் இது நடந்திருக்கு, ஆதங்கப்படலாம். ஆனால் இந்த தமிழ் திரையுலகும் இந்த காந்தாராவை போன்ற படங்களை பார்த்துட்டு நம்மளும் அந்த திசையை நோக்கி இந்த தமிழ் திரையுலகமும் நகர்ந்தால், அதாவது கேலி செய்கிறது, கிண்டல் செய்கிறது, இருக்கக்கூடிய ஜாதிய வேறுபாட்டை இன்னும் பிளவுபடுத்தி பெரிய அளவு சர்ச்சைக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் செய்யாமல், வேறுபாடுகளை பிணைக்கக்கூடிய விஷயங்கள் சரி செய்யக்கூடிய அந்த பிரிட்ஜு, ரிஷப் ஷெட்டி சொன்னது மாதிரி தெய்வ பக்தி தான் இதை சரி பண்ணும் அப்படின்னா, அதை முன்னிறுத்திய படங்கள் வந்தால் வெற்றி பெறும், தமிழ் படங்களும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இது சொல்லக்கூடிய செய்தி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.